பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 121 அதிகாரம் 1வது வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கண்களை என் பக்கம் நீங்க ஏறெடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அது என்னங்க கண்களை ஏறெடுக்கிறதுனா, நம்ம பார்க்கிறோம், நம்ம கண் மூலியமா நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம். இது பாக்குறோம், டிவி பாக்குறோம், மொபைல் போன் பாக்குறோம், பைக் ஓட்டுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறோம். உலகத்துல இருக்க எல்லா காரியத்தையும் நம்ம கண் மூலியமா தான் பாக்குறோம். கண் மூலியமா தான் அந்த கண் மூலியமா பார்த்து நம்ம செய்யறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உன் கண்களை நீ ஏறெடுக்கணும். உன் ஆவிக்குரிய கண்கள் என்ன? ஜபம் தான்ப்பா. உன் ஜபத்தை நீ என்ன பண்ணு, ஆண்டவருக்கு ஏறெடுக்கிற ஒரு பிள்ளையா மாறு. இன்னைக்கு உனக்கு என்ன காரியத்துக்கு ஒரு உதவி தேவைப்படுதோ அந்த காரியத்தை மகனே மகளே உன் வாழ்க்கையை நான் செய்ய போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. ஏசப்பா நமக்கு உதவி செய்வாரா? அது என்னங்க உதவி? இன்னைக்கு உங்க படிப்புல, உங்க தொழில, உங்க வேலையில, உங்க குடும்பத்துல நீங்க ஏதோ ஒரு அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக, ஒரு உதவிக்காக காத்திருக்கீங்க பாத்தீங்களா? அந்த உதவி எல்லாமே ஆண்டவர் எனக்கு நமக்கு நிச்சயமா செய்வாருங்க. ஆண்டவர் காகங்களை பயன்படுத்தி எலியாவை போஷிச்சாரு. காகங்களை பயன்படுத்தி ஆண்டவர் எலியாவுக்கு உதவி செய்யும் போது உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு ஏதோ ஒரு உதவிக்காக நீங்க காத்து கொண்டிருக்கீங்க பாத்தீங்களா? அந்த உதவியை எந்த மனிதர்களை கொண்டு செய்யணுமோ ஆண்டவர் நிச்சயமா செய்வாரு. உங்களுக்கு விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமேன்.